Hello students, today நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் மிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டாவது மிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டடி ரைடர்ஸ். நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் மிக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து கஸ்டமருக்கு போயிட்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. எப்போதுமே ஒரே ப்ரைஸை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஸோ ஃபேக்டரை பொறுத்து என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்குது ப்ரைஸிங்கை பற்றி அப்படிங்கிற அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றின நாலேஜை அதை படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க ப்ரைஸை வந்து அவங்க தயாரித்த ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களால கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியும், நிறைய கன்சியூமரையும் வந்து அவங்களோட பொருளை வந்து வாங்க வைக்க முடியும். ஸோ ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸை வந்து அவங்க வந்து கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? கன்சியூமர் ஏதோ ஒன்று வாங்கணுன்னா கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. அந்த பே அப்படிங்கிறது யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கன்சியூமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸுக்கும் அது ப்ராஃபிட்டை கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு மார்க்கெட்டர், அதாவது யார் ப்ராடக்ட்டை தயாரித்து கன்சியூமர்கிட்ட கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான். ஸோ இந்த மார்க்கெட்டர் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை த பிரின்சிபல் பை ரிசர்ச்சிங் காம்படிட்டர் ப்ரைஸ். அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட காம்படிட்டர், நம்மள மாதிரி பொருளை நிறைய பேர் விற்கிறாங்க, அப்போ அவங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அந்த ப்ரைஸ் நமக்கு லாஸும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த மாதிரியான ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும், ரிசர்ச் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணணும்னா அனலைசிங் காஸ்ட். அனலைசிங் காஸ்ட்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த செலவை விட கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் கம்மியாக தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன், அப்போ தான் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரித்த விலையை விட கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் வரும். ஸோ அவங்களால பிஸ்னஸை ரன் பண்ணக்கூட முடியாது, லாஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது காஸ்ட்டை விட அதிகமாக ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டர் ப்ரைஸை விட கம்மியாக ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு பொருளுக்கான ப்ரைஸை ஒரு கம்பெனி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா கன்சியூமர் எவ்வளோ பே பண்ண விரும்புவாங்க. திங்க் அபவுட் கன்சியூமரை பற்றி திங்க் பண்ணும். ஓகே, இதுக்கு நம்ம இவ்வளோ பொருளுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் P2ஓட கண்டினியூவேஷன் பார்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.